என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்கவை. எங்க குழந்தைனாரே, என் தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட் மோதிரத்தை போட்டு விடுங்க. எவ்வளவு மணி நேரம் வெயிட் பண்ணுவா? கண்டிப்பாங்க அண்ணி, இதோ போட்டு விடுறேன். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இவளை கல்யாணம் பண்ணிக்கிறது சரியாக இருக்குமா? இந்த இடத்துல வந்து நான் யோசிக்கிற மாதிரி பண்ணிட்டாலே. அவள் காவியா கிட்ட நடந்த விதம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. கடவுளே, எது நல்லதோ அதை நடத்தி வை. வினிதாவோட வீட்டுக்காரர் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்காரு. எனக்கு அந்த மாதிரி அமைய நினச்சா அவளுக்கு போய் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. யோ கடவுளே. ஏன் இவ ஒரு சந்தோஷமாகவே இல்லை? என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறதுல இவளுக்கு விருப்பம் இல்லையா என்னன்னு தெரியலையே. குழந்தைனாரே, பார்த்தது போதும், போடுங்க. என்னடா இது, வெறும் மோதிரம் மட்டும்தான் போடுறாங்க. கூட போட வேற எதுவுமே ஸ்பெஷலாக கொண்டு வரலையா? இன்னமும் என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்தா ஒன்றுமே இல்லை. சி, இவன் பேர் பணக்காரனா? என்ன குழந்தைனாரே, மோதிரம் போட்டுட்டீங்க போல ஒரு வழியா? அவன் உனக்காக தேடி தேடி அழிஞ்ச அந்த மோதிரத்தையும் புடவையும் வாங்கியிருக்காமா. போய் கட்டிட்டு மோதிரத்தையும் போட்டுட்டு வா போ. அப்படிங்களா? சரிங்கம்மா, போய் மாற்றிக்கிட்டு வரேன். ஏம்மா, நிச்சயத்துக்கு மோதிரம் போடணுங்கிறது அவசியம் இல்லைல்ல? நம்ம இதில் வந்துட்டு பொட்டும் பூவும் மட்டும் வச்சு விட்டா போதும்ல? ஆமாம்மா, ரொம்ப பிரியப்பட்டானா, அதனால தான் உனக்கு விருப்பம் என்னமோ அதை பண்ணிக்கோ அப்படின்ட்டோம். மறுபடியும் கல்யாணத்துக்கு ஒரு நிச்சயம் மோதிரம் போட்டு தானே ஆகணும். அடுத்து வினிதாவுக்கு நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் தான் வெற்றிக்கே கூப்பிடணும். மூத்தவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பாருங்கள் சக்திக்கு பண்ண வேண்டியது. ஏன்னா அனிதா பெரிய பொண்ணாக இருக்கார்ல, அதனால் அந்த பிரகாரம் எல்லாம் கொண்டு வரோம். ப்ரோ, நானும் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு சீக்கிரம் அன்னி கையில் மோதிர போடு. எங்கடா இன்னும் நீ காணமே? கூகுள் மேப் பார்த்து கரெக்டாக வந்துட்டியான்னு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தேன்டா. நல்ல வேளை கரெக்டாக வந்துட்டேன். நீ இல்லாமல் என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஏன் ப்ரோ, பொண்ணை பார்த்தோன்னே கவுந்துட்டு இப்போ விருப்பம் இல்லை? அது நான் போய் சொல்கிறேன். கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி வரேன்னா நீ 2 நாள் தள்ளியில் வச்சுருக்கணும். சரி வாடா, வந்தது வாராத. பாரு, அண்ணி இங்கே இருக்காங்க, பார்த்துக்கோ. உங்கள் அண்ணனும் இங்கே இருக்கான். கரெக்டான டைமுக்கு தாண்டா வந்திருக்க. ஓகேப்பா, நான் இங்கேயே நிற்கிறேன், நல்லா தான் தெரியுது. சரி சரி, என்கேஜ்மெண்ட் மோதிரத்தை போடுங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இனி அவங்களும் இருக்காங்கல்ல. மாசம் மாசம் என்னடா நிக்கிறேன்? என் மருமகளுக்கு சீக்கிரமா மோதிரத்தை போடுடா. சீக்கிரடா, உங்கள் அம்மாவே சொல்லிட்டா. சீக்கிரம் மோதிரத்தை போடுடா. என்கேஜ்மெண்ட் மோதிரத்தை போடுறேன். ஓகே தானே உனக்கு? எப்படிக்கா பர்மிஷன் வாங்கிட்டு மோதிரத்தை போடுறாரு? நம்மளுக்கெல்லாம் அப்படியே போட்டாங்க. சும்மா இரேண்டி. அரவிந்த், இப்பவே பர்மிஷன் கேட்குறீங்களா? அத்தை, இங்கே பார்த்துக்கங்க உங்கள் பையனை. அவன் என்ன கேட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லைம்மா. எனக்கு சந்தோஷம்தான். என்ன விட்டானா சரி. என் தங்கச்சி கிட்ட உங்கள் பையனை தள்ளி விட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகலன்னு நினைக்கிறீங்களா? சரி சரி, நம்ம பேசிகிட்டே இருந்தால் டைம் போகிறதே தெரியாது. சீக்கிரமாக நீங்கள் 2 பேரும் மோதிரம் மாற்றிக்குங்க. அடுத்து இன்னும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் மாற்ற வேண்டாமா? சரி இருங்கம்மா, மாற்றிடுறேன். ரொம்ப அவசரப்படுறீங்க, போங்க. யாருக்கடா அவசரம், உனக்கா எங்களுக்கா? சரி, நீ கை காட்டு வினி, உனக்கு போட்டு விடுறேன். பாருடி வினியா. அதானே. சரி போடுங்க. அவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எதுக்குங்க டைமண்ட் நெக்லஸ்ஸு, டைமண்ட் மோதிரம், எதுக்காக இவ்வளோ வாங்கிட்டு வந்தீங்க? ரிங்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தா போதுமே. ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக எனக்காக செலவு பண்ணுறீங்க? ஹலோ, என் ஒய்ஃபாக போகிறவங்களுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். இதில் என்ன தப்பு இருக்குது? என்னது டைமண்ட் நெக்லஸ், டைமண்ட் மோதிரமா? ஐயோ, எல்லாரும் என் வயிற்றுச்சலை கொட்டிக்கிறாங்க. இவளுக்கு மட்டும் எப்படி தான் எல்லாம் கிடைக்குதோ. அங்கே பாரு, அவள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு. டைமண்ட் நெக்லஸ் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க, டைமண்ட் மோதிரம் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்குறான். முட்டாளாக இருப்பா போல. ஹலோ, எனக்காக நீ போட்டுக்கிட்டு தான் ஆகணும். இது கழட்டினா அப்புறம் பாரு. பாப்பா, நிச்சயத்துக்காக வாங்கிட்டு வந்த மோதிரத்தை வேணால் கழட்டக்கூடாது. ஆனால் மிச்சது நெக்லஸ் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில் போட்டிருக்கு அப்படின்னா கழட்டி வச்சுக்கோ. ஆனால் மோதிரத்தை மட்டும் கழட்டக்கூடாது, சரியா? இல்லை ஆண்டி, ஆண்டி இப்போவே இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வாங்கிட்டு வந்தீங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் உங்களுக்கு எதுக்கு வீண் செலவு? ஹலோ மேடம், வீட்டில் இருக்கும்போது இன்னும் நிறையெல்லாம் போட வேண்டியது இருக்கும். நம்ம எப்பேற்பட்ட குடும்பம் தெரியும்ல, எல்லாமே அப்படி தான் இருக்கும். உங்கள் அக்காங்கிட்டெல்லாம் கேட்டுப்பாரு, அவங்க சொல்லுவாங்க. இப்போ அவங்க சிம்பிளாக தானே இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க சிம்பிளாக இருக்காங்கன்னா அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. வீட்டில எல்லாம் இருக்கும்போது நீ போய் பாரு, அவங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உனக்கு. சரி சரி, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன். ஒரேடியாக என்னால் மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. என் மருமக எவ்வளோ சிம்பிளாக இருக்கால்ல, ரொம்ப சந்தோஷம். எனக்கு நல்ல மருமக கிடச்சிருக்கா.
நான் இதை சும்மாவே விட போகிறதில்ல. எப்படியாவது அந்த இடத்துக்கு நான் போய் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் தான் யோசிக்கணும். எப்படியாவது அந்த டைமண்ட் நெக்லஸை நானே எடுத்துக்கணும். அந்த மோதிரத்தை வேணால் அவங்க சொன்ன மாதிரி போட்டுட்டு போகிறா, அது பிரச்சனை இல்லை. ஆனால் டைமண்ட் நெக்லஸ் எனக்கு வேணும். அது எப்படி எடுக்கிறது? என்ன பண்ணுறது? எப்படியோ நம்ம வினிக்கும் சூப்பராக மாப்பிள்ள மோதிரம் போட்டார், ஜாலி. ஏண்டி கத்திக்கிட்டு இருக்கு, கம்முன்னு ரெடி. கங்க்ராச்சுலேஷன் அண்ணா அண்ணி. ஹாப்பி, நான் ரொம்ப ஹாப்பி. எங்கள் அண்ணனுக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணி. ஏங்க இப்படி? அவர் தாங்க என்ன நல்லா பார்த்துக்க போகிறாரு, இப்போவே பாருங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடியே அண்ணனுக்கு சப்போர்ட்டா? சூப்பர். ஏன்டா என்னை கட்டிக்க போகிற பொண்ணு எனக்காக சப்போர்ட் பண்ணாம வேற யாருடா பண்ணுவாங்க? அண்ணன் இப்போவே நல்லா கூஜா தூக்குறேண்ணா. அம்மா பார்த்துருந்துக்கு உன்னை கண்டுக்க மாட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறமே. பரவாயில்லடா, அவன் கண்டு காட்டி எனக்கு சந்தோஷம்தான். ஏன்டா ஒத்துமையாக இருக்க மாமியார் மருமகளுக்குள்ளே சண்டையை முட்டி விட்றியாடா? இல்லை நிதர்சனத்தை சொன்னேன். ஐயோ, எல்லாருக்கும் எப்படித்தான் இவ்வளோ பிடிக்குதோ என்னமோ மாய மந்திர செய்வா போல இருக்கு. சே, இந்த கருமத்தையில என்னால் பார்க்க முடியாது. நான் போய் நிச்சயம் தான் முடிஞ்சிடுச்சுல, பேசாமல் போய் உட்கார என்னமோ பண்ணிட்டு போ. எங்கள் இடத்துக்கு நிச்சயமாக போதே, ஜாலி. சுனிதா, நீ பொண்ணு பிள்ளைங்கிறத மறந்துட்டு பண்ணிட்டு இருக்க. அச்சச்சோ, ஆமாம் இல்லை. அவளுக்கு எல்லாம் தெரிஞ்ச இந்நேரம் எப்படியோ இருந்திருப்பார்ல. ஐயா ஜாலி. வெற்றி அண்ணாவுக்கும் சுனிதா அண்ணிக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அண்ணி. தேங்க்ஸ் டீச்சர்ல குட்டி. டேய் பாவம் டே மருமக, ரொம்ப நாளாக காக்க வச்சிட்ருக்கேன். சீக்கிரமாக மோதிரத்தை போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வழியை பாரு. அப்படி சொல்லுங்க அத்தை, என் தங்கம். சரி மேடம், மோதிரத்தை போட்டுடலாமா? ஓ எஸ். ஹலோ மக்களே, இங்கே பாருங்கள், என் வருங்கால பொண்டாட்டிக்கு நான் மோதிரத்தை போட போகிற எல்லாரும் பார்த்துக்குங்க. அப்புறம் பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து எங்களுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணி கொடுத்துருங்கப்பா. எதில் தெளிவாக இருக்குங்களோ இல்லையோ, மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுல மட்டும் தெளிவாக இருக்கீங்க இல்லைண்ணே? ஆமாண்டி. அப்போ அண்ணி எப்படி இருக்கேன்னு நீ ஃப்யூச்சரில் பார்க்கும்போது, என் குழந்தைக்கு பார்க்கும்போதெல்லாம் கரெக்டாக இருக்கும்ல. நீ சுனி, கொஞ்சமாவது வெக்கப்பட்டுடி. நீ பொண்ணு பிள்ளைங்கிறத மறந்துட்டு பண்ணிட்டு இருக்க. ஓ தங்கச்சி தானக்கா நானும். அப்புறம் முன்ன மாதிரி தானே இருப்பேன், வேற மாதிரியே இருப்பேன். சூப்பர். எனக்கு மோதிரம் பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்திருக்க. தேங்க்யூ, லவ் யூ. அப்புறம் இந்த பட்டு புடவை உனக்காக தான் ஆசாசியாக தேடி வாங்கினேன். இது அன்னைக்கு அங்கே பார்த்தா பட்டு புடவைல மல்லிகைக்கா கல்யாணத்துக்கு போனப்போ, ஐயோ இது ரொம்ப காஸ்ட்லியாச்சு, எதுக்காக இப்போ வாங்கிட்டு வந்தீங்க? உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நிச்சயத்துக்காக வாங்கிட்டு வந்த. போய் கட்டிட்டு வா. அச்சோ, ஏங்க நீங்கள் எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ், இந்த கிஃப்டி பாரு. இதுக்காக நீங்களும் தங்கத்தில் எனக்கு செயினெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எதுக்குங்க இவ்வளோ எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டு? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே பண்ணியிருக்கலாமே. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன், அதுக்காக சீரியஸாக வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஏங்க என்ன நிச்சயம் மோதிரம் போட்டோன்னே வாங்க போங்கன்னு பேசுகிற, ரொம்ப இதாக பேசுகிற, சரியில்லையே. இது நீதானா இல்லை வேற யாராவதா? இல்லை, அது நான் தான், வேற யார்? சரி, 3 பொண்ணும் அப்படியே ஒட்டுக்கா நின்று எல்லாத்துக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, சரிங்களா? எல்லா மாப்பிள்ளைகளும் பொண்ணு பிள்ளையை பார்க்காம ஃபோட்டோவை பாருங்கப்பா, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு.